परमेश्वर के नाम की महिमा के लिए एक वचन पढ़ेंगे। கர்த்தருடைய நாம் மகிமைக்காக ஒரு வசனம் வாசிக்கலாம். गिनती का किताब எண்ணாகம புஸ்தகம் 23वां अध्याय 23வது அதிகாரம் 23वां वचन 23வது வசனம். எண்ணாகமம் 23:23. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். निश्चय कोई मंत्र याकूब पर नहीं चल सकता और इस्राएल पर भावी कहना कोई अर्थ नहीं रखता, परंतु याकूब और इस्राएल के विषय में अब यह कहा जाएगा कि ईश्वर ने क्या ही विचित्र काम किया है। निश्चय याकूब के विरोध कोई मंत्र नहीं चलेगा। நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளை யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு மந்திரம் கிரியை செய்யாது. और इजराइल के विरोध कोई जादू तो ना कुछ भी नहीं இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு குறி சொல்லுதலும் நடக்காது. हालेलुया हालेलुया. ये वचन के लिए हम प्रार्थना இந்த करेंगे। வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். हे हमारे स्वर्गीय पिता प्रभु यीशु मसीह, பரிசுத்தமுள்ள இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். आप धन्य है प्रभु। உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். इस सुबह के समय में आपका वचन आपने हमें दिया, उसके धन्यवाद। இந்த காலை வேளையில நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ये वचन परमेश्वर हमारे हृदय में परमेश्वर 100 गुना फल लाने के लिए आप मदद இந்த कीजिए। வாசனத்தினுடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் हम இருதயத்துல. आपके वचन में विश्वास करते हैं प्रभु, நாங்கள் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். क्योंकि आखिरी दिनों में आपका वचन ही हमें जिलाता இந்த है, கடைசி நாள்ல உம்முடைய வசனமே எங்களை வாழ வைக்கும். आपका वचन ही हमें पवित्र करता है। உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும். प्रभु हमें आशीष कीजिए, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும். सुनने वाले हर एक हृदय और कान को आप आशीष कीजिए, கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் செவிகளும் बात ஆசீர்வதிக்கப்படட்டும். करने वाले हमें भी आप आशीष कीजिए। பேசுகிற என்னோடு கூட கர்த்தர் இருப்பீராக. आपका आशीष हमेशा हमारे ऊपर रहने दे। உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, இயேசுவோட நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. हालेलुया। ஆமென். इस दुनिया में जादू तो ना वो सब है, இந்த உலகத்துல மந்திரம் குறி சொல்லுதெல்லாம் இருக்கிறது. बहुत सारे जगह पे हमने भी सुना होगा। நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்க்கிறோம். ज्यादातर गाँव में हम सुनते हैं बहुत सारे लोगों के घर में इन्होंने ये जादू कर दिया, ये टोना कर दिया करके। ஊர்ல நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம், இப்படி இந்த வீடு இந்த மந்திரத்தினால கஷ்டப்படுவதாக. पर हम परमेश्वर के वचन के साथ ही जाएंगे। ஆனால் நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையோடு போகிறோம். और वचन क्या कहता है வசனம் என்ன சொல்லுகிறது? कि इजराइल के विरोध कोई भी जादू टोना नहीं चल सकता, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு மந்திரமும் குறி சொல்லுதலும் இல்லை. कोई उन्हें जो है श्राप नहीं उनको दे सकता है। ஒருவரும் ஒரு தேவனுடைய ஜனங்களை சபிக்க முடியாது. और हम अच्छे से जानते हैं நாம் எல்லாரும் தெரியும் நன்றாக, कि आत्मिक तरीके से प्रभु यीशु मसीह हमें इजरायली करके कहता है। ஆவிக்குரிய பிரகாரம் தான் நாம் எல்லாருமே இஸ்ரவேலராக பார்க்கப்படுகிறோம். हम सब इजराइल के लोग हैं, நாம் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் यीशु मसीह की ओर से। இயேசுவானவர் மூலமாக. हालेलुया। ஹalleluya. यीशु मसीह इस दुनिया में आके 2000 साल हो गया, இயேசுவானவர் இந்த உலகத்துல 2000 வருஷம் தாண்டி விட்டது. परंतु वचन में ஆனால் வார்த்தையில यीशु मसीह को हम दुनिया उत्पन्न होने के पहले से ही देखते आ सकते இந்த हैं। வார்த்தையில பார்க்கும்போது உலகத்துக்கு முந்தையே நாம் தேவனோடு இருக்கிறோம். यीशु मसीह आदम को सृष्टि करते समय में खुद वहां पर है, हम देख सकते हैं। ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போது அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். और यीशु मसीह इजरायलियों को मिस्र से बाहर निकालते समय இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது वो यीशु मसीह ने ही उन्हें बाहर निकाला है। ஆண்டவராய் இயேசுவே அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். यीशु मसीह को हम वहां पर देखते हैं, அங்கும் கூட நாம் ஆண்டவரை பார்க்கலாம். भले ही दुनिया के रूप में 2000 साल के बाद यीशु मसीह आया था, உலக பிரகாரமாக 2000 வருஷம் ஆன மாதிரி தான் நமக்கு पर தெரிகிறது. यीशु मसीह के बिना இயேசுவானவர் இல்லாம, कोई भी जो है पापों से छुटकारा नहीं पा सकता। அவர் இல்லாம ஒருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. हालेलुया। ஹalleluya. आज हम पुराने नियमों में यीशु मसीह को देखेंगे நாம் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசுவை பார்க்க कि போகிறோம். कैसे यीशु उस इजरायली लोगों के साथ था எப்படி ஆண்டவராய் இயேசு இஸ்ரவேலரோடு கூட இருந்தார், और कितने अद्भुत तरीके से उन्हें चलाया था। எப்படி அற்புதத்தோடு கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார். भले ही वो छुपे हुए रूप में यीशु मसीह वहां पर प्रकट ஆண்டவர் होता है, மறைக்கப்பட்ட நிலையில் அவர்களோடு கூட இருந்தாலும், परंतु आज हमारे बीच में यीशु सीधा हमारे साथ प्रकट होता ஆனால் है। புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு நம்மளோடு எப்பொழுதும் கூட இருக்கிறார். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. देखिए इजरायली लोग मिस्र से बाहर निकले थे, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது उनको एक विश्व जो अद्भुत तरीके का सुरक्षा प्रभु ने दिया था। அற்புதமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். उनको जो सुरक्षा दिया गया था दुनिया में और किसी को नहीं दिया। அவர்களுக்கு இருந்த பாதுகாப்பு உலகத்துல யாருக்குமே हम கிடைக்கவில்லை. देखते हैं मिस्र में जब वो थे
எகிப்துல அவங்க இருக்கும்போது मूसा आने के बाद மோசே அவர்களோடு வந்த பிறகு 9-10 प्रकार की भयंकर बीमारी और बातें आने लगी 9-10 விதமான வாதைகள் அவர்களுக்கு கடுமையாக வந்தது. पर वो सब इजरायलियों को छुआ भी नहीं, ஆனால் ஒரு வாதை இஸ்ரவேலர்களை தொடவில்லை. केवल मिस्री लोगों के ऊपर वो जो है ऊपर आया था. ஆனால் அந்த வாதை முழுவதும் இஸ்ரவேலருக்கு மேல தான் இருந்தது. तो देखिए प्रभु कैसा उन्हें अद्भुत तरीके से चलाता है. எப்படி கர்த்தர் அந்த இடத்துல அவங்களை விடுதலை பாதுகாத்தார். इस सब का क्या कारण है? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? इनको बड़ा सा ये सुरक्षा मिलने का सबसे बड़ा कारण यही है அவங்களுக்கு எது விசேஷமான ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன? कि वो मेमने के लहू के अंदर से बाहर आए. அவங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாகவே வெளியே வந்தார்கள். हालेलुया ஹalleluya हालेलुया. ஹalleluya. और आज हम सबको उससे भी बड़ा सुरक्षा प्रभु देता है, அவர்களை காட்டிலும் நமக்கு இன்னும் அதிகமான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. क्योंकि हम यीशु मसीह के लहू के अंदर से बाहर आए हुए நாமும் हैं. கூட அதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் வெளியே வருகிறோம். हालेलुया ஹalleluya हालेलुया. ஹalleluya. देखिए जो उस मेमने के लहू से बाहर आता है யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வெளியே வந்தாங்களோ उनको परमेश्वर अद्भुत सुरक्षा देता है கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்தார். और उनके जीवन में आश्चर्य और अद्भुत काम प्रकट होना शुरू அவருடைய हो जाता வாழ்க்கையில நல்ல அற்புதம் அடையாளத்தோடு வாழ்க்கையை है. நடத்தினார்கள். आज हम यीशु मसीह के नाम पे विश्वास करते இன்னைக்கு हैं, நாம் அவருடைய நாமத்தினால அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறோம். उनके नाम में हमने बपतिस्मा लिया அவருடைய है. நாமத்துல பாவமன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்றோம். तो हम अच्छे से याद रखना है நாம் எப்பொழுதும் இந்த காரியத்தை நினைவு கூற வேண்டும். कि इस दुनिया को जो नहीं मिल सकता उससे बड़ा सुरक्षा यीशु मुझे दे रहा உலகத்துல है. உள்ள ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு ஒரு அடைக்கலமும் அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு இருக்கிறது. और हमारे जीवन में बहुत आश्चर्य और अद्भुत काम परमेश्वर कर रहा है. நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் அடையாளத்தை கர்த்தரே செய்கிறார். हालेलुया. ஹalleluya. हमने वो इजरायलियों के जीवन में इसी देखा था. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம். पढ़ेंगे एक वचन ஒரு வசனம் வாசிப்போம். मलकिया का किताब में மலாகியின் புஸ்தகம் 7वां अध्याय 7வது அத்தியாயம். மலாகி मीघा मीघा மீகா 7 15 वचन. நீ எகிப்து தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். जैसे कि मिस्र देश से तेरा निकल आने के दिनों में वैसा ही अब मैं उसको अद्भुत काम दिखाऊंगा. हालेलुया. हमें जैसे ही वो मिस्र देश से बाहर निकले थे எப்படி நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தீர்களோ वैसे अद्भुत कार्य उनके जीवन में प्रकट होना அதே शुरू हो गया. போல அற்புதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது. हालेलुया. ஹalleluya. देखिए वे इजरायली लोग जैसे मिस्र से बाहर निकले, எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே पहला अद्भुत कार्य क्या हुआ முதல் அற்புதம் அவங்களுக்கு என்ன कि நடந்தது? गुलामी का बोझ उनके ऊपर से निकल गया. ஒரு அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். हालेलुया. ஹalleluya. उनको बहुत सारा गुलामी दिया गया था. அவங்களுக்கு நிறைய அடிமைத்தன வேலை இருந்தது. வேலை கொடுக்குது. सब क्षण भर में निकल गया. அது எல்லாமே ஒரு நொடி பொழுதுல அவர்களை விட்டு வெளியேறி और போய்விட்டது. दूसरा क्या हम देखते हैं, அடுத்து என்ன அற்புதம் உங்களுக்கு? लाल समुंदर उनके लिए एक अच्छा सा सूखा रास्ता बना के देता है. அந்த சிவந்த சமுத்திரம் ஒரு நல்ல காய்ந்த தரையாக அவர்களுக்கு மாறினது. हालेलुया. ஹalleluya. यही चीज हमारे जीवन में भी हुआ था. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடந்தது. जब हम यीशु मसीह के लहू पे विश्वास करके आए எப்பொழுது थे, இயேசுவினுடைய இரத்தத்தை நாம் விசுவாசித்து வருகிறோமோ हमारे ऊपर का पाप का गुलामी हमसे निकल गया. நம்ம மேல இருக்கிற எல்லா பாவ சாபம் நீங்கி விட்டுக்குது. हम एक नया सृष्टि बन गए हैं. கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டியாக और மாற்றுகிறார். प्रभु के नाम से जैसे हमने बपतिस्मा ले लिया, இயேசு ஆண்டவருடைய நாமத்திலே எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ हमारे पीछे आने वाला हर एक अशुद्धता वहीं पे नाश हो गया. நமக்கு பின்னால இருக்கிற எல்லா அசுத்தங்களும் அதோடு வெளிவிட்டது. देखिए इजरायली लोगों के अंदर सबसे बड़ा डर क्या था இஸ்ரவேலர்கள் எதை பார்த்து அதிகமாக பயந்தார்கள்? कि फिरौन का और उसकी सेना को देख के डरते थे. பார்வோனையும் அவருடைய சேனையும் பார்த்து பயந்தார்கள். 400 साल से उनके गुलामी में थे. 400 வருஷம் அவருடைய அடிமையில் இருந்தார்கள். परमेश्वर ने उस गुलामी से उन्हें बाहर ஆனா निकाला. கர்த்தர் அவர்களை அவன் கையிலிருந்து वो விடுதலையாக்கினார். मेमने के लहू के द्वारा बाहर आए थे. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால வெளியே வந்தார்கள். बाहर आने के बाद उनका बपतिस्मा हुआ लाल समुद्र வெளியே में. வந்த பிறகு அந்த சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். जैसे ही बपतिस्मा हुआ, எப்படி அந்த ஞானஸ்நானம் எடுத்தார்களோ उसका शत्रु उसके पीछे गुलामी करने के लिए फिर से उसके पीछे आया था. திரும்பவும் கூட அவருடைய சத்துரு அவங்களை எப்படியாவது அடிமைப்படுத்த வேண்டும் என்று பின்னாலே வருகிறார். परंतु परमेश्वर ने क्या किया ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? कि इजरायली लोगों ने अपने आंखों से देखने के लिए இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக அவங்களை பார்க்கும்படியாக उन सब को लाल समुद्र में डुबा दिया. அவருடைய எல்லாரையும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். हालेलुया. ஹalleluya. अब ये जो गुलामी है, இந்த அடிமைத்தனமானது इनको सपने में भी आके तंग नहीं कर सकता அந்த है. சொப்பனத்துல கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்க முடியாது. क्योंकि परमेश्वर ने उनके आंखों के सामने उनके शत्रुओं का घात किया है. கர்த்தர் சத்துருக்களை அவங்க கண்களுக்கு முன்பாகவே
சிவந்த சமுத்திரத்திலே அவங்களை எல்லாத்தையும் ஆழ்த்தி போட்டார். आज प्रभु यीशु ने हमें ऐसी आशीष दिया है। கர்த்தர் நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. और इजरायली लोगों को परमेश्वर 3 प्रकार का अद्भुत कार्य से चलाया அடுத்து था। 3 விதமான அற்புதத்தினால் அவளை நடத்தினார். एक पहला तो मेमने के लहू के द्वारा वे बाहर आए थे। முதலாவது ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால வெளியே வந்தார்கள். फिर उनको उनके रास्तों में, उनके सफर में आग का स्तंभ और जो है बादलों से परमेश्वर उन्हें चलाया। திரும்ப அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவங்களை வழி நடத்தினார். हालेलुया, ஹalleluya. आज प्रभु यीशु मसीह से धोए हुए हम सबको प्रभु ऐसी ही तरीके से चलाता है। இன்றும் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கும் கூட அப்படிப்பட்ட மகிமையான பாதுகாப்பு இருக்கிறது. क्यों हमें चलाता है? எதற்காக கர்த்தர் அப்படி क्योंकि நடத்துகிறார்? प्रभु ने हमें बुलाया है। கர்த்தரே நம்மளை அழைத்திருக்கிறார். हालेलुया, ஹalleluya. अब्राहम से परमेश्वर ने वाग्दान दिया था ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். कि मैं तेरे लोगों को जो है कानान देश में लेके जाऊंगा நான் करके। உன்னுடைய ஜனத்தை கானானுக்கு கொண்டு போவேன். आज यीशु मसीह ने हमें वही वाग्दान दिया है। கர்த்தர் நமக்கும் கூட அப்படிதான் வாக்கு मैं கொடுத்திருக்கிறார். जहां पर हूं वहां पर तुम्हें लेके चलूंगा நான் करके। இருக்கிற இடத்துக்கு உங்களை நிச்சயமாய் கொண்டு போவேன். हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. तो परमेश्वर उन्हें इतने अद्भुत तरीके से चलाया, हम देखते हैं கர்த்தர் உங்களை அப்படி அற்புதமாக நடத்தினார் என்று कि பார்க்கிறோம். उनको आसमानी रोटी खिलाया था அவர்கள் ஆகாயத்தில் உள்ள அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். और चट्टान में से पानी पिलाया था। கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். और परमेश्वर ने उनको जो है उनकी उस आशीषों की वजह से वचन कहता है उनका पैर का चप्पल भी घसा नहीं, ना उनका वस्त्र खराब हुआ करके। கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அவருடைய கால் வீங்கல, அவருடைய செருப்பு தேயல, அவருடைய துணி பழையதா போகல. हालेलुया, ஹalleluya. ये सब वो मेमने के लहू से बाहर आने இது की वजह எல்லாமே से। அவருடைய இரத்தத்தினால வெளியே வந்த ஜனங்களுக்கு நடந்த அற்புதம். पर हम आज यीशु के लहू के ओर से आए हैं। இன்றைக்கு நாமும் அதே இயேசுவோட இரத்தத்தினால அது வழியாக வெளியே तो வந்திருக்கிறோம். हमें देखिए, आप सोच के देखिए हमें कितना बड़ा आशीष प्रभु दे रहा है। கர்த்தர் நமக்கும் கூட எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். हालेलुया। ஹalleluya. पर हम देखते हैं बहुत सारे वो इजरायली लोग उस सफर में, ஆனால் இஸ்ரவேலுடைய பிரயாணத்துல बहुत से लोग जो है वहीं पे मर गए थे। நிறைய பேர் வந்த வழியிலேயே மரித்து போனார்கள். बहुत से लोग जो है उस कानान देश जो प्रभु ने देने के लिए वादा किया था उस देश में जा नहीं पाए। நிறைய பேர் அந்த கடைசி கானான் தேசத்துல போய் சேரவில்லை. उसका क्या कारण है? அதுக்கு என்ன காரணமா இருந்தது? उसका कारण एक ही है அதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் உண்டு. कि उनका हृदय हमेशा मिस्र के ऊपर लगा था। அவங்களுடைய இருதயம் எப்பொழுதுமே அந்த எகிப்தை சார்ந்து இருந்தது. उनका हृदय परमेश्वर के ओर आया नहीं। நிறைய பேருடைய இருதயம் ஆண்டவரோடு இல்ல. हालेलुया। ஹalleluya. पढ़ेंगे मत्ती का किताब में மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5वां अध्याय 5வது அதிகாரம் 18वां वचन। 18வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு மத்தேயு சொல்கிறேன். 15வது அதிகாரம் 15 में 18। 15ல 18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். पर जो कुछ मुंह से निकलता है वह मन से निकलता है और वही मनुष्य को अशुद्ध करता है। हालेलुया। ஆமென். यही बातें हम जो है इजरायली लोगों के अंदर देखा था। இப்படிப்பட்ட காரியத்தினால தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாயில இருந்ததுனால परमेश्वर ने उन्हें अद्भुत तरीके से चलाया। கர்த்தர் அவர்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். वो जो उनको खाने की कमी नहीं है, அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு குறைவு இல்ல. उनके पीने के लिए कोई कमी नहीं है। அவங்களுக்கு தண்ணீர் ஒண்ணும் குறைவில்லாம இருந்தது. परमेश्वर का सुरक्षा हमेशा उनके ऊपर है। கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு மேல இருந்தது. एक समय में वो गुलामी में थे, परंतु आज उनको कुछ काम करने की आवश्यकता ஒரு नहीं முறை है। அவங்களுக்கு அடிமையில நிறைய வேலை வாங்கினாங்க. இப்ப வேலை இல்லாம நல்லா சுகமா இருக்கிறார்கள். परंतु उनका हृदय जो है वो मिस्र के ऊपर लगा ஆனா हुआ था। எப்பொழுது அவருடைய இருதயம் எப்பொழுதுமே எகிப்தையே நோக்கி இருந்தது. और वो हृदय कब उनके ऊपर लगता है எப்பொழுது அந்த இருதயம் இருக்கிறது? कि वे मुंह से कबूल करने लगे कि अगर हम मिस्र में रहते அந்த तो अच्छा இருதயத்தில் உள்ளது எப்ப வெளிப்படுகிறது? வாயினால பேசும்போது. था। हालेलुया। ஹalleluya. आज हमें प्रभु ने बहुत आश्चर्य तरीके से छुड़ाया है। கர்த்தர் நம்மை கூட அதிசயமாக விடுதலை பண்ணி கொண்டு तो வருகிறார். हमारा हृदय हमेशा परमेश्वर
परमेश्वर के ऊपर ही होना चाहिए। நம்முடைய இருதயம் கூட எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். हमारे मुंह से हम प्रभु को ही कबूल करना चाहिए। நம்முடைய வாயினாலையும் கூட நல்லவைகளை கர்த்தருடைய நாமத்தையே वही மகிமைப்படுத்த बातों को हम सामुएल के किताब में भी देखते हैं சாமுவேலுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். कि सामुएल जो है राजा की खोज करते रहता है। சாமுவேல் எப்பொழுது ராஜா வேணும் என்று சொல்கிறார். राजा के लिए वो जो है ईसा के बच्चों को एक एक बड़े बड़े जो बलवान लोगों को देखकर सोचता है यही परमेश्वर ने चुना ஈசானுடைய होगा। பையனை பார்த்து இதா இருக்கலாமா இதா படிக்கலாமான்னு பார்க்கிறாரு. परंतु परमेश्वर सामुएल को देखकर कहता है சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், मैं इंसानों की तरह नहीं देखता हूँ, நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமா பார்க்கிறது मैं இல்லை. इंसान के हृदय को देखता हूँ। நான் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். हालेलुया। ஹல்லேலூயா. हमारा परमेश्वर हृदय को परखने वाला परमेश्वर நம்முடைய है। தேவன் நம்முடைய இருதயங்களை பகுத்தறிகிறார். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. तो परमेश्वर ने इतने अद्भुत तरीके से उन्हें चलाया எப்படி கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தினாரோ, कि जो कोई जिनका भी मन पीछे की तरफ मुड़ गया, யாருடைய இருதயங்கள்லாம் பின்னால போயிடுச்சோ, जो लोग मुड़कर मिस्र की ओर देखने लगे, யாரெல்லாம் எகிப்தை பார்த்தாங்களோ वे लोग कानान देश में जा नहीं पाए। அவங்க மட்டும்தான் கானான் தேசத்துக்கு போக முடியல. हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, हमें परमेश्वर ने चुना है। கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், हमारा அழைத்தார். हमारा दौड़ अभी स्वर्ग की तरफ है। நம்முடைய ஓட்டம் ஆண்டவரை நோக்கி பரலோகத்தை பார்த்திருக்க வேண்டும். हम अभी पीछे मुड़कर दुनिया की तरफ नहीं देखना चाहिए। நாம் இந்த உலகத்தை பின்னால பார்க்க கூடாது. हालेलुया। ஹல்லேலூயா. बहुत सारा उदाहरण वचन में है। வசனம் अनेக இடத்துல நம்ம உதாரணமா வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. लोत की औरत को हम एक तरफ से देख सकते हैं। லோத்தினுடைய மனைவியை பார்க்கிறோம். उसने पीछे मुड़कर देखा, அவளை பின்னால நோக்கி वो பார்த்தாள். नमक का पुतला बन गई थी। அவ அப்படியே உப்பு தூணாக तो மாறிவிட்டாள். जो कोई पीछे मुड़ता है யாரெல்லாம் பின்னால நோக்கி वो பார்க்கிறார்களோ कानान देश में नहीं जा पाए। அவங்க கானான் தேசத்துக்கு போக முடியும். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. तो परमेश्वर हमें आगे की ओर जाने के लिए बुलाया है। கர்த்தர் நம்மளை முன்னோக்கி நடப்பதற்கு அழைத்திருக்கிறார். अब परमेश्वर ने उन्हें वादा किया है। கர்த்தர் அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார், परमेश्वर ने कहा है मैं इन्हें कानान देश में लेके जाऊंगा நான் करके। உங்களை கானானுக்கு கொண்டு போவேன். अब परमेश्वर ने वादा किया तो वो करने के लिए वो सामर्थ्य है। கர்த்தர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. उसलिए उन्होंने परमेश्वर ने उन्हें गुलामी से बाहर निकाला। எப்படி அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, उन्हें 40 साल तक अद्भुत तरीके से चला के लेके 40 आया। வருஷம் அவங்களோடு கூட இருந்து அற்புதத்தை நடத்தினார். हर प्रकार की परेशानियों से परमेश्वर उनके लिए लड़कर उन्हें बाहर लेके அவங்களுக்கு आया। விரோதமா வந்த எல்லா இடையூறையும் மாற்றி அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். कानान देश में जाने के लिए बहुत सारे रुकावट उनको आए थे, கானானுக்கு போற வழியில நிறைய அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. पर सब रुकावटों को परमेश्वर ने उनके लिए जो है साफ कर सही ஆனால் लेके எல்லா गया। தடைகளையுமே கர்த்தர் மாற்றி முறித்து போட்டார். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. यहाँ तक जो है बहुत सारे राजा लोग उनके विरोध में आए थे। பெரிய பெரிய ராஜாக்கள் கூட அவங்களை தடை செய்தார்கள். योशुआ के किताब में लिखा है யோசுவாவுடைய புத்தகத்தில் இருக்கிறது, कि तकरीबन 31 राजा और उनके राज्यभार को वो लोग ने मार कर कानान देश में गया करके। 20 ராஜாக்களுக்கு அதிகமானவர் அவர்களை தடை செய்தார்கள். 31 ராஜாக்கள். उतने राजाओं को जो एक समय में ये लोग गुलामी में थे, இவர்கள் முதலாவது அடிமையா இருக்கும்போது इनको लड़ने नहीं आता था, இவங்களுக்கு சண்டை போட தெரியாது. परंतु परमेश्वर ने इनके द्वारा 31 राजाओं को मारकर वो लोग आगे जाने लगे। ஆனா சண்டை போட தெரியாத இவங்களுக்கு மூலமாக 31 ராஜாக்களை முறியடித்து இவங்க வெற்றி அடைந்து போனார்கள். हालेलुया, ஹல்லேலூயா. क्योंकि परमेश्वर ने उन्हें वाग्दान दिया था। கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு आज கொடுத்திருந்தார். प्रभु यीशु भी हमसे वही वाग्दान करता நமக்கு है। கூட இயேசுவானவர் அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். कोई भी रुकावट क्यों ना हो, என்ன தடை வந்தாலும் சரி, हमें परमेश्वर के समूह जाने के लिए कोई हमें रुका नहीं सकता है। தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்மளை எதுவுமே தடை செய்து நிறுத்த முடியாது. इजरायलियों को कानान देश जाते समय में இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி நடக்கும்போது बहुत सारा जो दुनिया की जो प्रकृति उनके विरोध में काम किया। உலக பிரகாரமான காரியங்கள் கூட அவங்களுக்கு தடை हम செய்தது. देखते हैं लाल समुद्र उनके बीच में खड़ा है, சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு விரோதமா இருந்தது. योरदान नदी उनके बीच में आता है। யோர்தான் நதி அவங்களுக்கு தடையா இருந்தது. सब को परमेश्वर ने दूर किया है। கர்த்தர் எல்லாவற்றையும் தடையை தாண்டி செல்ல கர்த்தர் உதவி सब செய்தார். चीज से परमेश्वर ने उनको पार करके लेके गया। எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுக்கு போறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. अब ये इजरायली लोग आगे सफर में जा रहे हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பிரயாணத்துல முன்னோக்கி போகும்போது दूसरे राजाओं के मन में डर पैदा हो गया। அநேக ராஜாக்கள் இருதயத்துல பயம் வந்தது. उनको अच्छे से मालूम पड़ गया है कि हम इनके विरोध युद्ध करके जीत नहीं सकते हैं। எல்லா ராஜாக்களும் பார்த்தாங்க, இவங்களுக்கு விரோதமா நம்ம சண்டை போட்டு ஒரு நாளும் ஜெயம் பெற முடியாது. हम इनको जो है तलवारों से या रथों से हम इसको रोक नहीं सकते हैं। இவங்களை குதிரையை வச்சோ
பட்டயத்தை வச்சு அவங்களை நாம் மேற்கொள்ள முடியாது. हालेलुया। ஹalleluya. एक वचन पढ़ेंगे நாம் ஒரு வசனம் வாசிக்கலாம். योशुआ के किताब में யோசுவாவின் புத்தகம் 2 अध्याय 2வது அதிகாரம் 9, 10 और 11 9, 10 9, 10, 11. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். क्योंकि हमने सुना है कि यहोवा ने हमारे मिस्र से निकलने के समय तुम्हारे सामने लाल समुद्र का जल सुखा दिया और तुम लोगों ने सिय्योन और ओग नामक यरदन पार रहने वाले एमोरियों के दोनों राजाओं को सत्यानाश कर डाला। 11 वचन। और यह सुनते ही हमारा मन पिघल गया और तुम्हारे कारण किसी के जी में जी न रहा, क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा ऊपर के आकाश का और नीचे के पृथ्वी का परमेश्वर है। हालेलुया। ஹalleluya. देखिए यहाँ पर राहब ऐसी गवाही देती है ராகப் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி சாட்சி சொல்கிறான். कि मिस्र से जो इजरायली बाहर सफर में है நீங்கள் இஸ்ரவேல் யாத்திரையில் இருக்கிறதை குறித்து तो उनके बारे का वो जो उनके बारे में का जो डर है ना, दूसरों के बारे में दूसरों लोग कैसे समझ रहे करके वो बता रही है। இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி மற்றவர்கள் எப்படி நினைத்தார்கள் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். देखिए एक टाइम में ये गुलामी में थे, ஒரு முறை இவங்க அடிமையா இருக்கிறார்கள். इनकी गुलामी से कोई भी उन्हें छुड़ा नहीं सकता था। யாரும் அவர்களை அடிமையிலிருந்து விடுதலையாக்க முடியாது. अब बहुत देशों में इनके बारे में क्या प्रचार हो रहा है நிறைய இடங்கள்ல இந்த இஸ்ரவேலரை பற்றி என்ன பேசுகிறார்கள்? कि उनको कोई भी मार नहीं सकता है, அவர்களை யாரும் அடிக்க முடியாது. वो हमारे देश में राज करेंगे, அவர்கள் தேசத்தை ஆளுவார்கள். उनको कोई भी राज्य रुका नहीं सकता है, அவர்களை எந்த ராஜ்யமும் தடை செய்ய முடியாது. कोई भी ताकत उनको रुका नहीं सकता है, எந்த பலமும் அவர்களை தடை செய்ய क्योंकि முடியாது. उनके साथ उनका खुदा है। ஏனென்றால் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். हालेलुया। ஹalleluya. आज हम भी यही बातों को अच्छे से याद रखना है இந்த காரியங்களை நாம் கூட कि நினைக்கணும். हमारे साथ प्रभु यीशु है, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். हमारी आशीषों का कोई भी रुकावट नहीं कर நம்முடைய सकता। ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. प्रभु हमें देने के लिए जो आशीष रखा है उसको कोई भी रुका नहीं सकता கர்த்தர் है। நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. हालेलुया। ஹalleluya. ये सब बातों को ये लोग जानकर इसके मन जो है वचन कहता है इनका मन पिघल गया है करके। இதெல்லாம் பார்த்த உடனே மற்ற எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிற்று. हालेलुया। ஹalleluya. ये बातों को वो मोआब के राजा ने देखा, மோவாப் ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ये बातों को देखकर उसका मन घबराने लगा। இதெல்லாம் பார்த்து மோவாப் ராஜா பயந்து போனான். वो उसे अच्छे से मालूम पड़ गया इनके ऊपर मैं लड़ाई के लिए जाऊंगा तो मैं हार जाऊंगा, இவங்களோடு நான் போர் செய்தால் நிச்சயமா தோற்று போவேன். इनसे शारीरिक तौर से मैं विजय प्राप्त नहीं कर सकता, உலக பிரகாரமா சரீர பிரகாரம் நான் இவங்களை ஜெயம் பெற पर முடியாது. एक बात मैं कर सकता हूँ ஒரு காரியத்தை நான் செய்யலாம். कि मैं इनको श्रापित कर दूंगा, இவங்களை நான் சபிக்கலாம். इनको मैं कोई भविष्यवक्ता के द्वारा इनको श्रापित कर दूंगा। யாராவது தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இவங்களை சபிக்க வேண்டும். तो वो क्या करता है, அவன் அதுக்காக என்ன செய்கிறான்? वो बिलियाम करके एक भविष्यवक्ता को बुलाता है ஆகவே பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி और கூப்பிடுகிறான். उसे कहता है मेरे घर इतना तुमको धन से मैं भर दूंगा, सोना चांदी से, உன்னுடைய வீட்டை நான் எவ்வளவு தங்கம் வெள்ளினால நிறைத்து விடுவேன். तू सिर्फ मेरे लिए एक ही काम करना है நீ ஒரே ஒரு காரியம் எனக்காக நீ செய்ய कि வேணும். मिस्र से एक झुंड बाहर आया है, எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது. उसको तू मेरे लिए श्रापित करना है। அவர்களை எனக்காக நீ சபிக்க வேண்டும். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. आज बहुत समय में हम यीशु के बच्चों को இன்றைக்கு கூட நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு बहुत सारा परेशानियों से लोग जो है हमें परेशान करने का प्रयास करते हैं, நிறைய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களை வேதனைப்படுத்த பார்க்கிறார்கள். शारीरिक तौर से भी உலக பிரகாரமாக கூட और आत्मिक तौर से भी करते हैं, ஆவிக்குரிய பிரகாரம் கூட வேதனைப்படுத்துகிறார்கள். परंतु हमारा परमेश्वर जो है ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய वो கர்த்தர், शरीर तौर से भी परमेश्वर है, आत्मिक तौर से भी वो परमेश्वर है। நம்முடைய ஆண்டவர் உலக பிரகாரமாகவும் அவர் ஆண்டவராக இருக்கிறார், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் ஆண்டவராகவே இருக்கிறார். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. तो बिलियाम को वो लेके आता है பிலேயாமை அவன் கொண்டு வருகிறான். ताकि इजराइल देश लोगों को देखकर वो श्राप करे करके। எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை நீ பார்த்து சபிக்க வேண்டும். तो पढ़ेंगे गिनती के किताब में 22वां अध्याय के आखिरी वचन में, என்னாகமம் 22 கடைசி வசனம். மறுநாள் காலமே பாலாக் பீலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பேலேயாம்
கடைசி பாளையத்தை பார்த்தான். भोर को बालाक को बाल के ऊंचे स्थानों पर चढ़ा ले गया और वहां से उसको सब इस्राएली लोग दिखाई पड़े। हालेलुया। ஹalleluya. अब वो बड़े ऊंचे पर्वत में उनको उसको वो भविष्यवक्ता को लेके गया அந்த நல்ல ஒரு பெரிய இடத்துல அந்த தீர்க்கதரிசியை கொண்டு நிறுத்துகிறான். ताकि वो लोगों को वो देखे और उनको श्रापित करे। அவங்களை எல்லாத்தையும் பார்த்து சபிக்க வேண்டும் तो அப்படின்னு. बिलियम ने उन सबको देखा ஆனா அபிலே மேல இருந்து எல்லாரையும் பார்க்கறான். और उसको कहता है फिर तू बलि का सब व्यवस्था तैयार कर करके அவன் சொல்லுகிறான் நீ எல்லா பலிபீடத்தெல்லாம் கட்டி பலிக்கெல்லாம் ரெடி ஆகு அப்படின்னு. 7 बलि का स्तंभ आयत करता है 7 ஆடுகள் 7 பலிபீடத்தை இவன் और கட்டுகிறான். उसमें 7 भेड़ और 7 बैल को जो है हर एक बलि के हिसाब से बिछाता है ஒவ்வொரு பலிபீடத்திலும் அவன் முறைப்படி 7 காளைகளும் 7 ஆடுகளையும் பலி செலுத்துகிறான். और इजराइल को श्रापित करने के लिए वो परमेश्वर से दुआ मांगता है। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தான். हालेलुया। ஹalleluya. ये सब वो बालाक राजा जो है कैसे भी इनको श्रापित करना है तभी हम इनके ऊपर विजय प्राप्त कर सकते हैं, इसके लिए वो करता है। பாலாக் நினைத்தான் இவங்க எல்லாரும் சபிக்கப்பட்டால் நான் வெற்றி பெறுவேன் என்று. पर क्या होता है ஆனால் என்ன वो நடந்ததுங்க? 23 अध्याय 13 वचन में देखिए 23வது அதிகாரத்துல 13 वचन 13வது வசனம். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். 11 वचन पढ़ेंगे 11। அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். 11 वचन पढ़ेंगे। तब बालाक ने बिलाम से कहा, तूने मुझसे ये क्या किया है? मैंने तुझे अपने शत्रुओं को शाप देने को बुलवाया था, हालेलुया। परंतु तूने उन्हें आशीष ही आशीष दी है। हालेलुया। ஹalleluya. देखिए 7 प्रकार का बलि चढ़ाकर 7 விதமான பலி செலுத்தி जो बिलियम क्या करता है, इजरायलियों को आशीष कर देता है। இஸ்ரவேல் ஜனங்களை அவன் तो ஆசீர்வதிக்கிறான். बालाक जो है बहुत क्रोधित हो जाता है वो राजा। ஆனா அந்த பாலாக் அவனை பார்த்து ரொம்ப கோவப்படுதான். वो कहता है मैं तो तुम्हें इनको श्राप करने के लिए बोला है, तू तो मेरे सामने इनको आशीष कर रहा है। நான் உன்னை சபிக்கும்படி அழைத்தேன், நீயோ என் கண்ணு முன்னாலே அவங்களை तो वो ஆசீர்வதிக்கிறார். कहता है मैं जब यहाँ से देखता हूँ तो उनको मैं आशीषित कर सकता हूँ क्योंकि परमेश्वर उनको आशीष किया है, ऐसा நான் कहता இருந்து है। பார்க்கும்போது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதை ஆசீர்வதிக்க தான் முடியும். फिर 13 वचन में फिर से बालाक क्या करता है, திரும்ப 13வது வசனத்துல என்ன சொல்கிறான்? वो कहता है मैं तुम्हें दूसरे पर्वत की ओर लेके जाऊंगा, சரி பரவாயில்ல, நான் வேற ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். वहां से तुमको पूरा इजराइल दिखेगा, அங்க இருந்தும் கூட எல்லா இஸ்ரவேலரை நீ பார்க்கலாம். वहां पे से तू श्राप कर सकता है। அங்க இருந்தாது நீ சபிக்க முடியும் என்று சொல்கிறான். फिर वहां पे तो वो लोग वापस वहां पे 7 बलि का स्थान तैयार करते திரும்ப हैं அங்கேயும் ஒரு 7 பலிபீடத்தை கட்டுகிறார்கள். और वहां पर भी क्या होता है, அங்க இருந்து அவன் என்ன செய்கிறான்? उनको वो श्राप करने जाता है அவன் சபிக்கிறதுக்கு போகிறான். तो वो क्या कहता है, पढ़ेंगे वो 21 वचन में 23 में 21வது வசனம். அவள் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. उसने याकूब में अनर्थ नहीं पाया और न इस्राएल में अन्याय देखा है। उसका परमेश्वर यहोवा उसके संग है और उनमें राजा की सी ललकार होती है। हालेलुया। ஹalleluya. देखिए वहां पर भी वो जाकर देखता है और उनको आशीष करता है அங்க இருந்தும் அவங்களை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? और ஆசீர்வதிக்கிறார். कहता है उनके अंदर कोई भी अन्याय प्रभु नहीं देखता है। கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவங்களுடைய மத்தியில ஒரு அநியாயத்தையும் அவர் பார்க்கிறதே आज இல்ல. हम प्रभु के अंदर है, நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம். उस समय में शत्रु हमारे विरुद्ध दोष लगाने का प्रयास करता है, எத்தனையோ சத்துரு நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டலாம். परंतु यीशु मसीह का लहू के वजह से ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால कि हमारे अंदर कोई भी अन्याय देख नहीं पाता है நமக்குள்ளாக ஒரு அநியாயத்தையும் அவர் காண कि முடியாது. परमेश्वर हमें उसके विरोध कर सके। கர்த்தருக்கு விரோதமாக ஒன்றும் அவங்கள காண முடியாது. परमेश्वर हमें जो है श्राप देने जैसा हमारे अंदर कोई भी जो है चीजों को परमेश्वर का लहू दिखाता नहीं है। ஆண்டவர் நம்மை சபிக்கும்படி ஒரு குற்றமும் நம்ம இடத்துல காணப்படாமல் இருக்க செய்வார். हालेलुया। ஹalleluya. ये 2 प्रकार का अलग अलग जगह से जब वो जाकर देखता है ரெண்டு இடத்துல தனித்தனியாக இருந்து இஸ்ரவேலரை அவன் நோக்கி பார்த்தான். तब वहां पर उसको आशीष ही करता है। ஆனா அங்க இருந்து கூட அவன் ஆசீர்வதிக்கிறான். अब वो तीसरे जगह पे लेके जाता है, மூன்றாவது இடத்துல கூட அவன் वो போகிறான். 23 में 27 वचन देखिए। அது 23ல 27வது வசனம். அப்பொழுது பாலாக்
பிலேயாமை நோக்கி வாரும், வேறொரு இடத்துக்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன். நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லி बालाक ने बिलाम से कहा, चल मैं तुझको एक और स्थान पर ले चलता हूँ। संभव है कि परमेश्वर की इच्छा हो कि तू वहाँ से उन्हें मेरे लिए शाप दे। हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya देखिए शत्रु आजकल ऐसी ही हमारे जीवन में करता है। நிறைய சத்துருக்கள் கூட இதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட செய்யலாம். कलीसिया में हम परमेश्वर को पसंदीदा व्यक्ति दिखाई देते हैं। நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுக்கு பிரியமானவர்களாக हम காணப்படுகிறோம். घर पे जाने के बाद कैसे रहते हैं, வீட்டுக்கு போன பிறகு நம்ம எப்படி या இருக்கிறோம், हम हमारे काम के स्थान में हम कैसा दिखते हैं, இல்ல நாம் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம், या हम हमारे अकेलेपन में हम कैसा व्यवहार करते இல்ல हैं। நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம். क्योंकि परमेश्वर का वचन कहता है ஆனா கர்த்தருடைய வசனம் कि சொல்லுகிறது यहाँ ये इसने तीनों जगह से जाकर देखा, 3 இடங்கள்ல போய் பார்க்கிறான். हर जगह पे इजराइल के ऊपर परमेश्वर का आशीष ही प्रकट हुआ। ஆனா 3 இடத்துலயுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே இஸ்ரவேலுக்கு மேல இருந்தது. इजराइल के ऊपर कोई भी बुराई दिखाई नहीं दिया। இஸ்ரவேலுக்கு மேல ஒரு தவறையும் அவன் கண்டுபிடிக்க முடியாது. हालेलुया। ஹalleluya हमारे अंदर भी परमेश्वर का अनुग्रह हमेशा हर जगह में प्रकट होना चाहिए। நமக்கு மேலையும் கூட கர்த்தருடைய அனுகிரகத்தினால நல்லதே அவர் பார்க்கணும். यीशु मसीह का लहू हमें हमेशा छुपाए रखना चाहिए। ஆண்டவருடைய இரத்தம் நம்ம எப்பொழுதுமே மூடி मैं மறைத்து काम के பாதுகாக்கணும். जगह में क्यों ना हूँ, வேலை செய்கிற இடத்தமானும் சரி, या मैं घर में अकेला क्यों ना रहूं, ஒருவேளை நம்ம வீட்டுல தனியா இருந்தாலும் या கூட, मैं बाहर मुल्क में क्यों ना जाऊं, இல்ல வெளியே எங்க போனாலும் சரி, या जो अंधकार के परिस्थिति में रहूंगा तो भी मेरे अंदर परमेश्वर का लहू நான் प्रकट होना இருளான चाहिए। ஸ்தலத்துல நடந்தாலும் தேவனுடைய கரை என்னோட கூட இருக்க வேண்டும். हालेलुया। ஹalleluya वो 24वें अध्याय में दूसरा वचन में कहता है, देखिए 24வது அதிகாரத்துல बिलियम कहता है, देखिए பிலியாம் சொல்லுகிறான், தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையமடைந்து இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. और बिलाम ने आंखें उठाई और इस्राएलियों को अपने गोत्र गोत्र के अनुसार बसे हुए देखा और परमेश्वर का आत्मा उस पर उतरा। और 5वां वचन पढ़िए उसमें अंजर। யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். हे याकूब तेरा डेरे और हे इस्राएल तेरे निवास स्थान क्या ही मनभावने हैं। हालेलुया ஹalleluya हालेलुया। हालेलुया। जब वो तीसरे जगह पे चढ़ जाता है அடுத்து 3வது இடத்துக்கு போகிறாங்க. तो वहां पर पूरी इजराइल का पूरा चीज वो देख सकता है। எல்லா இஸ்ரவேலுடைய கூடாரங்களையும் கூட அவன் பார்க்கிறான். उनके घर बनावटी, அவங்க எப்படி அந்த கூடாரம் போட்டிருக்கிறாங்க, उनका जो कलीसिया कहाँ पर है, அவங்களுடைய தேவனை ஆராதிக்கிற இந்த இடம் எதுல இருக்கு, वो सब बातों को ऊपर से देखता है அவன் அங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறான். और कहता है, அவன் அங்க இருந்தே பார்த்து சொல்லுகிறான். 5वां वचन में क्या कहता है, 5வது வசனம் என்ன சொல்கிறது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். हालेलुया। ஹalleluya वो कहता है कि तुम्हारा तंबू बहुत खूबसूरत है करके। உன்னுடைய கூடாரம் மிகவும் அருமையாக இருக்கிறது. हालेलुया। ஹalleluya उनका तंबू खूबसूरत बनने का क्या कारण था, அவங்களுடைய கூடாரம் அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, उनका अहम कारण यही है कि वो परमेश्वर के छाया में चलते थे। அது தேவனுடைய ஒரு சாயலை போல அது காணப்பட்டது. वो परमेश्वर के क्रूस को प्रकट करता था। அந்த கூடாரம் அந்த வாசஸ்தலம் சிலுவையை போல காணப்பட்டது. देखिए हम वो पिक्चर में देख सकते हैं, அந்த சிலுவை அந்த இந்த படத்துல பாருங்க, जब वो बिलियम इजराइलियों को श्रापित करने आता है அந்த பிலேயாம் பார்க்கறான், மத்தியில இருக்கிறது வாசஸ்தலம், और दाएं बाएं ऊपर नीचे पूरा इजरायली लोग बसे हुए हैं, எல்லாமே அவங்களுடைய கூடாரம் போட்டிருக்காங்க. तो एक क्रूस का चिन्ह वहां पर प्रकट होता है। அங்க மேல இருந்து அவன் பார்க்கும்போது சிலுவையை போல ஒரு அடையாளம் தெரிகிறது. हालेलुया। ஹalleluya और क्रूस का चिन्ह का मतलब क्या है, சிலுவையினால அவனுக்கு என்னத்தை நம்ம தெரிய முடியும், कि क्रूस पर यीशु ने सारे पाप श्राप को उठा लिया है சிலுவையிலே தேவன் எல்லா பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி விட்டார். और उस क्रूस के विरुद्ध कोई श्राप टिक नहीं सकता है। அந்த சிலுவைக்குள்ளாக ஒரு பாவத்தையும் நீ பார்க்க முடியாது. जब हम क्रूस की ओर आते हैं எப்பொழுது நாம் அந்த சிலுவைக்குள்ள வருகிறோமோ तो हमें एक आशीष ही प्रकट होता है। கர்த்தர் அங்க நமக்கு ஆசீர்வாதத்தையே வைத்திருக்கிறார். हालेलुया। ஹalleluya गलातियर के किताब में उसके बारे में लिखा है, கலாத்தியர் எழுதின நிருபத்துல பவுல் சொல்லுகிறார், 3 अध्याय में 3வது அத்தியாயம் 13 और 14 वचन, 13 14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை
நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. मसीह ने जो हमारे लिए शापित बना, हमें मोल लेकर व्यवस्था के शाप से छुड़ाया, क्योंकि लिखा है जो काट पर लटकाया जाता है वो शापित है। यह इसलिए हुआ कि अब्राहम की आशीष मसीह यीशु में अन्य जातियों तक पहुँचे और हम विश्वास के द्वारा उस आत्मा को प्राप्त करें जिसकी प्रतिज्ञा दी हुई है। हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya कि यीशु मसीह ने उस क्रूस में हमारा सारा जो है सारा श्राप को उठा लिया है। இயேசுவானவர் அவருடைய சிலுவையின் பாடு மரணத்தினால நம்முடைய எல்லா பாவங்களும் சாபங்களையும் நீக்கி மீட்டார். देखिए हमारे जीवन में भी परमेश्वर ऐसे आश्चर्य काम करता है। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே அற்புதத்தை கர்த்தர் देखिए செய்கிறார். वो राजा पागल की तरह इधर उधर उस भविष्यवक्ता को लेके जाता அந்த है ராஜா கிறுக்கனை போல அங்கங்குமாக அழைத்து कि செல்கிறார். कैसा न कैसा मैं इसराइल को श्राप कर दो करके। எப்படியாவது நான் இஸ்ரவேலரை சபிக்க वो வேண்டும் என்று. जितना दौड़ता है அவன் எப்படி ஓடுகிறான் பாருங்க. उतना ज्यादा परमेश्वर इसराइल को आशीष ஆனால் करता है। அவ்வளவு அதிகமாக இஸ்ரவேலரை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்தார். हालेलुया ஹalleluya. आज हमारे विरोध कोई भी क्यों ना आ जाए, இன்றைக்கு நமக்கும் கூட இப்படிப்பட்ட எந்த விரோதம் இருந்தாலும் वो विरोधियों के तरफ से परमेश्वर हमें आशीष करेगा। ஆண்டவர் விரோதிகள் நிமித்தம் இன்னும் நம்மை हम ஆசீர்வதிப்பார். दाऊद के किताब में भी सामुएल के किताब में देखते हैं தாவீது சாமுவேல் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறார். कि साउल जो है वो विरोधियों को छोड़कर दाऊद के पीछे लग जाता है அவன் விரோதியெல்லாம் விட்டுட்டு தாவீதுக்கு பின்னால कि வருகிறார். दाऊद को मैं कैसे भी खत्म करना है करके। எப்படியாவது நான் தாவீதை விழத்தள்ள வேண்டும். परमेश्वर दाऊद के हाथों में साउल को 2-3 दफा दे देता है, ஆனா ஒரு சில நேரத்துல ஆண்டவர் அந்த சவுலை கூட இவனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். परंतु दाऊद कभी उसके ऊपर हाथ नहीं उठाता है। ஆனா தாவீது ஒரு முறையும் கூட அவனை ஒன்று செய்யல. और साउल मरने के थोड़ा पहले भी जो है दाऊद को कैसे भी मारना है करके पूरी सेना के साथ जाता है, எப்படியாவது தாவீதை கொண்டு போடணும்னு சொல்லி எல்லா சேனையோடு போகிறான். पर दाऊद वहां पर भी उसे छोड़ देता है। ஆனா கர்த்தர் தாவீதோ அங்கேயும் கூட அவனை விட்டு விட்டான். फिर साउल क्या कहता है, ஆனா உடனே சவுல் என்ன சொன்னா, वो उसको आशीष करता है உடனே அவன் ஆசீர்வதிக்கிறான். और देखिए उसको मारने के लिए आया था वो साउल, அவன் அடிக்க தான் வந்தான் தாவீதை. फिर बाद में वो कहता है तू आशीषित रहेगा ஆனால் करके। அவன் சொல்றான், என் மகனே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். वो पढ़ेंगे वो वचन पहला सामुएल के किताब में 1 சாமுவேல் புத்தகம் 24वां अध्याय 24வது அதிகாரம் 17 से 20 तक। 17 இருந்து தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் 24 நீதிமான் 17 17 20 சத்ராஸ் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலைப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவது இல்லை என்றும் கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். फिर उसने दाऊद से कहा, तू मुझसे अधिक धर्मी है, तूने तो मेरे साथ भलाई की है, परंतु मैंने तेरे साथ बुराई की। और तूने आज यह प्रकट किया है कि तूने मेरे साथ भलाई की है, और जब यहोवा ने मुझे तेरे हाथ में कर दिया तब तूने मुझे घात न किया। भला क्या कोई मनुष्य अपने शत्रु को पाकर कुशल से जाने देता है? इसीलिए जो तूने आज मेरे साथ किया है इसका अच्छा बदला यहोवा तुझे दे। और अब मुझे मालूम हुआ कि तू निश्चय राजा हो जाएगा और इस्राएल का राज्य तेरे हाथ में स्थिर होगा। हालेलुया। देखिए उसको जो मारने के लिए आया था साउल, சவுல் அவனை அடிப்பதற்காக और வருகிறான். यहाँ पर उल्टा हो जाता है, ஆனா இங்க எல்லாம் அப்படி மாறி விட்டது. वो वहां पर उसको आशीष करने लगता அங்க है அவனை ஆசீர்வதிக்கிறான். और कहता है मुझे मालूम है सच में तू ही राजा बनेगा। சவுல் சொல்கிறான், நிச்சயமாக நீ ராஜாவாய் மாறுவாய். प्रभु हमारे जीवन में भी ऐसे ही आश्चर्य काम करेगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அதிசயமான कब वो காரியம் आश्चर्य काम करता है? எப்பொழுது அந்த அதிசயத்தை செய்கிறார்? जब हम परमेश्वर के उस क्रूस के अंदर बने रहेंगे। நாம் எப்பொழுது அந்த சிலுவைக்குள்ளாக மறைக்கப்படும் போது. हालेलुया। ஹalleluya. देखिए क्रूस की ओर जब हम देखते हैं சிலுவையில
சிலுவையிலே பார்க்கும்போது उस समय में जब यीशु मसीह मारा गया था, இயேசுவானவர் சிலுவையிலே மரிக்கும்போது ये बहुत सारे लोगों ने उसके शरीर के जख्मों को देखा। அவருடைய சரீரத்தில் உள்ள காயங்களை பார்த்தார்கள். उसका शरीर पूरा लहू से भरा हुआ அவருடைய था। சரீரம் முழுவதும் இரத்தம் குறையாக இருந்தது. वो पूरा जो है दर्द से जो है भरा हुआ था। அவர் வேதனை உள்ளவராக காணப்பட்டார். परंतु ये शारीरिक तौर से लोग देखते हैं, ஆனா உலக பிரகாரமா இயேசுவை பார்த்தார்கள். पर आत्मिक तौर से अगर हम देखेंगे ஆனா तो ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம कि பார்த்தோம்னா परमेश्वर ने सारे अपराधों को हमारा ले लिया, கர்த்தரோ நம்முடைய எல்லா சாபங்களையும் நம்மளை விட்டு நீக்கி போட்டார். सारे पाप को प्रभु ने हमसे निकाल दिया है। எல்லா அக்கிரமத்தையும் எல்லா பாவத்தையும் நீக்கி விட்டார். हमारे ऊपर का मृत्यु का अधिकार को परमेश्वर ने ले लिया நமக்கு है। மேல இருந்த மரண அதிகாரத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். कोई भी श्राप हमारे ऊपर नहीं आ ஒரு सकता है। சாபமும் நமக்கு மேல வராமல் பார்த்து கொண்டார். हालेलुया। ஹalleluya. ये बातों को वो यीशु के साथ लटका हुआ वो चोर जान गया था। ஆனா இந்த காரியத்தை அந்த ஒரே ஒரு கள்ள மட்டும்தான் பார்க்கிறான். यीशु मसीह मर रहा है, ஆண்டவர் மரிக்க போகிறார். फिर भी वो यीशु से कहता है ஆனாலும் அவன் பார்க்க இயேசுவை பார்த்து कि சொல்லுகிறான், आप मुझे याद कीजिए करके। ஆண்டவரே என்னை நினைவு கூரும் என்று. हालेलुया। ஹalleluya. भले ही दुनिया के नजर में यीशु मसीह अभी मर जाएगा, உலக பிரகாரம் இப்ப ஆண்டவர் செத்து पर போகிறார். उस चोर के हिसाब से यीशु मसीह एक नया जगह पे जा रहा है, वहां पे मुझे जाना है। ஆனா அந்த கள்ளை நினைக்க ஆண்டவர் இனி என்னமோ ஒரு புதிய இடத்துக்கு போறாரு, அங்க நானும் போக வேண்டும். और परमेश्वर से तुरंत उसने क्षमा मांगा है, கர்த்தரிடத்துல அவன் உடனே மன்னிப்பு கேட்கிறான். और परमेश्वर को देखे तुरंत उसे स्वीकार लिया है। கர்த்தரை உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறான். हालेलुया। ஹalleluya. आज भी यीशु का लहू बहता हुआ सोता है। இன்றைக்கும் கூட அவருடைய இரத்தம் இன்றைக்கும் நதியாக வருகிறது. जो भी प्रभु यीशु की ओर देखता है, யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள் वो उसके 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 लहू के द्वारा चंगाई पाता அவருடைய है। இரத்தத்தினாலே அவர்கள் சுகமாகிறார்கள். हालेलुया। ஹalleluya. एक अच्छा सा तमिल गीत है, ஒரு நல்ல தமிழ் பாடல் இருக்கிறது. उसको हम गाएंगे, फिर थोड़ा सा वचन देखिए, फिर हम खत्म करेंगे। அதை படித்து விட்டு நான் வசனம் பார்க்கலாம். इमानुवेलिन रत्तम ऊटदो, ऐसा एक गीत है। इमानुवेलिन रत्तम ऊटदो, ये पावम पोकुम जीव ऊटदो, हल्लेलुया पारदो, कल्वारी लेयदो, ஐந்தாறு கோடி ஓடுதே, அன்பே இன்பம் வெள்ளம் பெருகுதே, அன்பே இன்பம் வெள்ளம் பெருகுதே, பாவியான கல்லனும் ஊற்றில் மூழ்கினான், பாவம் மன்னிப்பானந்தம் கண்டு பூரித்தார், இமானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, ये पाव पोकुम जीव उठदो, कल्वारिया पारदो, कल्वारी लेयदो, ஐந்தாறு கோடி ஓடுதே, அன்பே இன்பம் வெள்ளம் பெருகுதே, அன்பே இன்பம் வெள்ளம் பெருகுதே, பாவி என்னில் கொண்ட தேவ அன்பே அகலமே, நீளமாடம் உயரம் என்னும் வளர்ந்து செல்லவே, இமானுவேலின் ரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலேயதோ, ஐந்தாறு ஓடி ஓடுதே, அன்பே இன்பம் வெள்ளம் பெருகுதே, அன்பே வெள்ளம் பெருகுதே। हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஹalleluya. देखिए यहाँ पर हम दाऊद को देखते हैं, இந்த இடத்துல நாம் தாவீதை பார்க்கிறோம். भले ही साउल उसे मारने के लिए आया, சவுல் ஒருவேளை அவனை அடிப்பதற்கு வரலாம், पर दाऊद उसको क्षमा किया है। ஆனால் தாவீதோ அவனை மன்னித்து விட்டார். हालेलुया। ஹalleluya. वही सबसे बड़ा आश्चर्य काम दाऊद का हम परमेश्वर के इसमें देख सकते हैं। அதுதான் தாவீதுக்குள்ள இருந்த ஒரு பெரிய குணத்தை நான் பார்க்க முடியும். यीशु मसीह का गुण दाऊद में प्रकट हुआ है। இயேசுவானவருக்குள்ள இருந்த அதே சிந்தை தாவீதுக்குள்ள இருந்தது. यीशु मसीह क्षमा करने में सबसे तत्पर्य है। ஆண்டவர் மன்னிப்பதில் எல்லாவற்றையும் உயர்ந்தவராக वो இருந்தார். पहला है, क्षमा करने में पहला यीशु मसीह आता है। எல்லாற்றையும் மன்னிப்பதற்கு நம்பர் 1 இருக்கிறார். हालेलुया, ஹalleluya. हालेलुया। इसलिए वो चोर ने मांगा, तुरंत प्रभु ने उसे क्षमा किया। அந்த கள்ளனை பார்த்து கூட உடனே அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். हालेलुया। ஹalleluya. एक वचन पढ़ेंगे, पहला कुरिन्थियों का किताब 1 में, கொரிந்தியரின் புத்தகம் पहला अध्याय முதல் அதிகாரம் 18वां वचन। 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது,
ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. क्योंकि क्रूस की कथा नाश होने वालों के लिए मूर्खता है, परंतु हम उद्धार पाने वाले के लिए परमेश्वर का सामर्थ्य है। हालेलुया। देखिए वो नाश होने के लिए वो कुछ भी नहीं है, मूर्खता है। அதாவது அழிக்கப்பட போறவர்களுக்கு அது பைத்திய போல पर காணப்பட்டது. जो उद्धार पाते हैं ஆனா ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு उनके लिए परमेश्वर का सामर्थ्य है। அது தேவனுடைய பலமாய் இருந்தது. परमेश्वर का सामर्थ्य क्या है? தேவனுடைய பலன் என்னது? परमेश्वर का सामर्थ्य है कि क्षमा करना। ஆண்டவருடைய பலமே மன்னிக்கிறது. हालेलुया। ஹalleluya. क्योंकि जब यीशु मसीह इस दुनिया में प्रचार कर रहा था, ஆண்டவர் இந்த உலகத்துல பிரசங்கம் செய்யும்போது बहुत सारे लंगड़े लूले प्रभु के पास जब आए, ஆண்டவர் நிறைய முடவர்கள், நடக்க முடியாத வியாதிக்காரங்களாம் வந்தாங்க. कोड़ी बीमारी वाला प्रभु के सामने आया। குஷ்டரோகிகளும் கூட கர்த்தருடைய பாதத்துல यीशु வந்தாங்க. मसीह ने उनके पापों को क्षमा किया। ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார். तो बहुत सारे लोग उनके विरोध में ये कौन होता है कि पापों को क्षमा करता है? அநேகர் என்ன சொன்னாங்கன்னா இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம் அப்படின்ட்டு. हालेलुया। ஹalleluya. केवल प्रभु ही पापों को क्षमा कर सकता है। ஆண்டவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்க முடியும். परंतु वो क्षमा करने का वो बड़ा सा अधिकार प्रभु ने हमें दिया है। ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு वो தந்திருக்கிறார். किसके द्वारा हमें मिलता है? இது எப்படி கிடைக்கிறது நமக்கு? वो क्रूस को ध्यान करने के वजह से। இயேசுவானுடைய சிலுவையை தியானிக்கும் போது हालेलुया। हालेलुया। क्योंकि यीशु मसीह ने क्षमा किया है। ஆண்டவர் மன்னித்தார். हालेलुया। फिर से वो वचन पढ़ेंगे, पहला कोरिन्थियर 1:18 में। அந்த 18வது வசனம் 1 கொரிந்தியர் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. क्योंकि क्रूस की कथा नाश होने वालों के लिए मूर्खता है, परंतु हम उद्धार पाने वालों के लिए परमेश्वर की सामर्थ्य है। हालेलुया। ஹalleluya. हम उद्धार पाने वालों लोग के लिए वो परमेश्वर का सामर्थ्य है। ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களுக்கே அது தேவனுடைய பலனா परमेश्वर இருக்கிறது. का सामर्थ्य यही है कि वो क्षमा करता है। தேவனுடைய பலன் என்னது? அவர் நம்மை மன்னிக்கிறார். हालेलुया। हालेलुया। अगर हम क्रूस के द्वारा उद्धार पाए हैं, நாம் சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றிருந்தார். क्रूस में प्रभु ने हमें क्षमा किया, इसलिए हम उद्धार पाए हैं। கர்த்தர் நம்மை மன்னித்தார். ஆகவே நமக்கும் கூட அந்த மன்னிப்பு तो கிடைத்தது. हम भी वो क्षमा को ही प्रकट करना है। நாம கூட அதே மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டும். दूसरे लोग हमें क्षमा नहीं कर सकते हैं மற்றவர்கள் அதை மன்னிக்க முடியாது. क्योंकि उनको क्रूस का उपदेश के बारे में पता नहीं है, ஏனென்றால் அவங்களுக்கு இந்த சிலுவையை பற்றி தெரியாது. पर हम प्रभु के क्रूस के बारे में अच्छे से जानते ஆனா हैं நாமோ சிலுவையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். और उसके बारे में ही हम प्रचार करते हैं। அவரை பற்றியே நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம். तो उसका क्षमा का गुण हमारे अंदर हमेशा प्रभु देता है। அவருக்குள்ள இருந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளேயும் கூட இருக்கணும். प्रभु इस वचन द्वारा हमें आशीष கர்த்தர் இந்த करेगा। வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. हम प्रार्थना करेंगे। நாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ளவருக்கு நன்றி சொல்கிறோம். पवित्र प्रभु को धन्यवाद करते हैं। உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. आपके नाम को ही धन्यवाद। இஸ்ரவேலரை அழைத்த அதே கர்த்தர் எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். इजरायलियों को बुलाने वाला वही खुदा हमें बुला, அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் நீர் பாதுகாத்துக் கொண்டீர். उनको हर एक परिस्थिति में अपने அதே सुरक्षा, பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது. वही सुरक्षा हमारे लिए है। அவரிடத்துல நீர் ஒரு குறைவையும் குற்றத்தையும் காணவே இல்லை. उनके अंदर कोई कमी घटी को आपने देखा। அப்படியே எங்களுக்காக மரித்த ஆண்டவர் எங்களுக்கு மேல இருக்கிற எல்லா பாவத்தை நீக்கி எங்களை நீர் அப்படியே பார்க்கிறீர். वैसे ही हमारे लिए मरने वाला खुदा हमारे सब पापों को निकाल कर हमें भी वैसे ही दे। எங்களுடைய இருதயங்களில் எப்பொழுதும் உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். हमारे हृदय में हमेशा आपकी महिमा करने के लिए நீர் मदद இருக்கிற இடத்துக்கு நாங்களும் வர எங்களுக்கு உதவி செய்யும். कीजिए। आप जहाँ पर है वहाँ पर आने के लिए हमें मदद कीजिए। உண்மை போல நாங்களும் சிந்திக்க பேச மன்னிக்க கர்த்தர் உதவி செய்யும். आपके जैसा हम भी बातें करने, सोचने, क्षमा करने के लिए हमें मदद कीजिए। உம்முடைய வசனம் எங்களோடு இருந்து கிரியை செய்யட்டும். आपका वचन हमारे साथ रह के क्रिया, உம்முடைய வருகையில் எல்லாரும் காணப்படணும்ப்பா. आपका अनुग्रह में हम सब दिखाई கேட்ட दे। ஒவ்வொரு பரிசுத்தவாட்டிகளையும் பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதிங்க. सुनने वाले हर एक पवित्र भाई बहनों का आप आशीष कीजिए। இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். यीशु मसीह का प्रसन्नता हम सबके साथ रहे। கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். प्रभु ऐसा आशीष के लिए धन्यवाद। செய்தி கொடுத்த தேவனுடைய பிள்ளையாக அவனை இன்னும் அநேக ஆயிரமான ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. संदेश देने वाले भाई को और बहुत सारे आत्माओं को आशीष करने के लिए இயேசுவனுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते पिता। ஆமென்.